part 2ல பேபி ஹேட்டோட சுற்றளவு எப்படி பின்னணும்னு பார்க்கலாம். ஒரு செயின் போட்டுக்கணும். ஒவ்வொரு செயின்லையும் ஒரு டபுள் crochet போடணும். ஃபுல் ரவுண்டையும் ஒரு டபுள் crochet போட்டு முடிச்சிடணும். part 1ல நம்ம சென்டர் பகுதி முடித்தோம். இப்போ நம்ம சுற்றளவு பின்னிட்டுருக்கோம். இந்த ரவுண்டு ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணணும். இப்போ நம்ம முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். அந்த ஹேட் ஷேப்லேயே கிடச்சிரும். இப்போ சேம் இதே மெத்தடில் 8 ரவுண்டு முடிக்கணும். ஒவ்வொரு செயின்லையும் ஒவ்வொரு டபுள் crochet போட்டு வரணும். நான் இப்போ 8 ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பேபி ஹேட் மாதிரி கிடச்சிரும். இப்போ ஸ்ப்ளிட் நாட் போட்டு அப்படியே வச்சுக்கலாம். ஆனால் இதில் ஃப்ரில் கொடுத்தா ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு நம்ம எனி கலர் வேறு ஏதோ ஒரு கலர் எடுத்துக்கலாம். நான் வயலட் கலர் எடுத்திருக்கேன். வயலட் கலர் த்ரெட்டை ஜாயின் பண்ணிக்கலாம். சாண்டில் கலர் த்ரெட்டுக்குள்ளே வயலட் கலர் த்ரெட்டை இன்சர்ட் பண்ணிக்கணும். இப்போ அந்த சாண்டில் கலர் த்ரெட்டை நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு நம்ம லாஸ்ட்டில் அந்த வயலட் த்ரெட்டை ஸ்ப்ளிட் நாட் போட்டு எடுத்துக்கணும். அந்த த்ரெட் இப்போ ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃப்ரில் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வயலட் கலர் த்ரெட்டு போட்டனால சாண்டில் கலர் த்ரெட்டை கட் பண்ணி விட்டுக்கலாம். மூணு செயின் போடணும். 3 செயின் போட்டு ஒரு செயின் விட்டு இன்னொரு செயினில் ஸ்ப்ளிட் நாட் போட்டுக்கணும். அந்த கட் பண்ணி விட்ட த்ரெட்டை அப்படியே நம்ம விட்டுறணும். அது உள்ளே அப்படியே இன்சர்ட் ஆகிக்கும். இப்போ 3 செயின் போட்டாச்சு. போட்டுட்டு ஒரு செயின் விட்டு இன்னொரு செயினில் ஸ்ப்ளிட் நாட் போட்டு ஜாயின் பண்ணிக்கணும். சேம் இதே மெத்தட் தான் நம்ம அந்த ஹேட்டை சுற்றிலும் பின்னிட்டே வரணும். இப்போ ஃபுல்லாக அதை பின்னி முடிச்சாச்சு. இந்த மாதிரி ஷேப் கிடச்சிரும். இப்போ ஒரு செயின் போட்டுட்டு அந்த ஒரு லூப்புக்குள்ளே 7 டபுள் crochet போடணும். நம்ம 7 டபுள் crochet போடும்போது ஃப்ரில் பெருசாக தெரியும், அழகாக இருக்கும். நம்ம ரெடி பண்ண லூப்பில் 7 டபுள் crochet போட்டுட்ருக்குறோம். எத்தனை போட்டோம்னு கவுண்ட் பண்ணிக்கங்க. இப்போ 7 டபுள் crochet போட்டாச்சு. அந்த சென்டரில் ஒரு சிங்கிள் crochet போட்டு ஃபினிஷ் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு இதே மாதிரியே ஒவ்வொரு லூப்லையும் 7 டபுள் crochet போட்டே வரணும்.
இந்த ரவுண்டு ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இப்போ லாஸ்ட்டில் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி த்ரெட்டை கட் பண்ணாமல் கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணணும். நம்ம எக்ஸ்ட்ரா த்ரெட்டு விட்டு கட் பண்ணும்போது அந்த தையல் வந்து பிரிஞ்சு வராது. இப்போ இந்த மாதிரி நம்ம பேபி ஹேட் முடிச்சிட்டோம். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டை நம்ம உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுக்கலாம், வெளியே தெரியாமல். இந்த மாதிரி நீடில் விட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். அந்த த்ரெட்டு எது வரைக்கும் வருதோ அது வரைக்கும் இன்சர்ட் பண்ணி விட்டுறணும். இப்போ உள்ளே ஃபுல்லாக நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கேப்பில் நம்ம வந்து போ வந்து வைக்க போகிறோம். இந்த மாதிரி போ ரெடி பண்ணி வச்சுக்கணும். சென்டரில் இல்லாட்டி சைடில் வைக்கலாம். போ எப்படி செய்கிறங்கிறத வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நான் வந்து சைடில் தான் வைக்கிறேன். கேப்போட சைடில் வச்சா அழகாக இருக்கும். இப்போ அந்த ஹோலில் உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும். அந்த த்ரெட்டை இன்சர்ட் பண்ணி மேலே இருக்கிற ஹோலில் விட்டு உள்ளே ஜாயின் பண்ணி விட்டுக்கணும். இந்த நீடில் வந்து நான் சாதாரண மேட் நம்ம செய்வோம்ல அந்த நீடில் தான் எடுத்திருக்கேன். இப்போ ஃபுல்லாக நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ உள்ளே நம்ம எக்ஸ்ட்ரா த்ரெட்டை 2 நாட் போட்டுக்கணும். நல்லா டைட்டாக 2 நாட் போட்டுக்கணும். 2 or 3 நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டை நான் கட் பண்ணலை. கட் பண்ணாமல் லைட்டாக கட் பண்ணி நம்ம உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுறணும். அந்த த்ரெட்டு முடிகிற வரைக்கும் நம்ம உள்ளே நல்லா இன்சர்ட் பண்ணி விட்டுறலாம். அந்த போ வந்து விழாது இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது, இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.